கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு லேட்டஸ்ட்டான ப்ரெமோ வெளியாகிருக்கு. அந்த ஒரு ப்ரெமோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எப்போயோ இருந்தாலும் நாம் ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருக்க விஷயம், கர்ப்பமாக இல்லாத விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வரதான் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம தீபா பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடறாங்க ஐஸ்வர்யா கர்ப்பம் இல்லை அப்படின்றத. இந்த ஒரு விஷயத்த நாச்சியார்கிட்ட வீட்டில் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்போது முடிஞ்சா நீ சொல்லிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. ஸோ அப்போது நம்ம நாச்சியார் அந்த இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க தீபாவும் ஐஸ்வர்யாவும் பேசிகிட்டு இருக்கிறத. தீபா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, ஐஸ்வர்யா கர்ப்பமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்கத்த, ஐஸ்வர்யா கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன ஐஸ்வர்யா இதெல்லாம், நீ கர்ப்பமாக இருக்கேன்னு நாங்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் தீபா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் எங்ககிட்ட உண்மையை மறைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவே ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நான் கர்ப்பம் இல்லை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாச்சியாருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் அருண் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க, குழந்த விஷயத்தில் போய் நீ பொய் சொல்லியிருக்கே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம அருண் கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அருண் எவ்வளவோ ஆசையோடு இருந்தாங்க, அந்த குழந்தைய எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற கோபத்தோட நம்ம அருண் பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த வீட்டில் அவனுக்கு வேலையே இல்லை, கிளம்பு நீ வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அத்தைக்காக தான் நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த கர்ப்பம் இல்லைன்னாலும் பொய்யா நான் நடிச்சுட்டு இருந்தேன். அத்தை நான் கர்ப்பமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அது இல்லைன்னு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கர்ப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா எவ்வளவோ கஷ்டம், அதாவது அருணோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் மன்னிப்பு கேட்டாலும் அருண் பார்த்திங்கன்னா மன்னிக்கவே இல்லை. அருண் இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு வேலையே கிடையாது, கிளம்பு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஐஸ்வர்யாவை போக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.